ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் யாரை ஆதரிக்கணும், யாரை எதிர்க்கணும் என்பதற்காகலாம் கிடையாது. ஒரு ஓட்டு என்பது ஒரு பட்டன் இல்லை. அது நம்ம 5 வருஷத்தில் நம்ம குடும்பம் எப்படி வாழப்போகுது, நம்ம ஊர் எப்படி இருக்க போகுது, நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி அமையப்போகுது என்று தீர்மானிக்கிற சக்தி. ஓட்டு என்பது ஒரு தனி மனிதரோட உரிமை. 18 வயசு கடந்த ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தனியாக யோசித்து, தனியாக முடிவெடுத்து, தனியாக வாக்களிக்கிற உரிமை இருக்குது. அதை யாரும் நமக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடாது. அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, நம்ம ஃபேமிலியில் எப்போவும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நம்ம குரூப்பில் உள்ளவங்க எல்லோரும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், நம்ம கம்யூனிட்டிக்காரவங்க எல்லோரும் இவருக்கு தான் ஆதரிக்கணும். இப்படி யோசிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஓட்டு நம்ம கையில் இருந்து போயிடும். நம்ம ஃப்யூச்சரை முடிவு பண்ணுற உரிமை நமக்கு தான் இருக்குது. ஏன்னா நாளை வேலை இல்லாமல் நிற்க போகிறது நம்ம தான். மருத்துவ செலவு ஏறினா சுமை சுமக்க போகிறது நம்ம தான். கல்வி செலவு கூடுனா கவலைப்பட போகிறது நாம தான். சாலை மோசமாக இருந்தால் தினமும் அவதிப்பட போகிறது நாம தான். பாதுகாப்பு குறைஞ்சிருச்சுன்னா பயந்து பயந்து வாழ போகிறது நாம தான். அப்படி இருக்க நம்ம ஓட்டை யாரோ சொல்கிறதுக்காக போடுறது சரியா? இவங்க பணம் தராங்க 1000 ரூபா, அவங்க 2000 ரூபா தராங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. இது உண்மையிலேயே ஃப்ரீயா இல்லை இது நம்ம காசு தானா நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த பணத்தை எல்லாம் வேறு வழியில் நம்ம திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். மக்கள் கட்டுற வரி, அரசு வருவாய், கடன் இதில் இருந்து தான் நமக்கு வருது. இன்றைக்கு கைத்தட்ட வைக்கும் திட்டம் எல்லாம் நாளைக்கு கடன், வட்டி, விலையேற்றமாக மாறக்கூடாது. அதுதான் நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி யாராவது கையில் பணம் கொடுத்தா அது நமக்கு லாபம் போல தோணினாலும் நாளைக்கு பெட்ரோல் விலை ஏறுனா ஒரு நாள் நன்மை வந்து நீண்ட நாள் சுமையாக மாறிவிடும். அதனால் பணம் கொடுக்குறாங்களா, இலவச அறிவிக்கிறாங்களா என்று மட்டும் பார்க்கக்கூடாது. ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேட்க வேண்டிய சரியான கேள்விகள் என்ன தெரியுமா? இந்த தலைவர் நேர்மையானவரா? ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்ய முடியுமா? மக்கள் பிரச்சனைகளை கேட்கிறாரா? கல்விக்கு முக்கியத்துவம் தருவாரா? அரசு மருத்துவத்தை மேம்படுத்துவாரா? வேலைவாய்ப்பை உருவாக்குவாரா? சாலை, குடிநீர், பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, விவசாயம், தொழில் இவற்றில் திட்டமாக இருக்கிறாரா? அரசு செலவை பொறுப்புடன் நடத்துவாரா? சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் பொருத்தமாக இருக்கிறாரா? அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஓட்டு போடணும். மக்களின் ஓட்டு, மக்களின் குரல், மக்களின் சரியான தேர்வு நாளைய நல்ல தமிழ்நாடு. ஜெய்ஹிந்த்.